இந்த கூட்டம் கூடுறது மக்கள்லாம் ஒரே இடத்துல வர்றதுங்கிறது வந்து ரொம்ப பழைய ஒரு மெத்தட். இப்போ இந்த கூட்டம் கூடும் இடங்களை எல்லாமே ஆபத்தான இடங்களாக பார்க்கணும். அந்த அமைப்பு நடத்துகிறவங்களுக்கு வந்து கூட்டம் தேவை. அவங்க உங்களை வந்து ஒரு ஷோ பீஸ், நீங்கள் வந்து பாரு எவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டேன் பாரு, அது மூலமாக அவங்களுக்கு வேறு பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். கோயம்புத்தூரில் சாப்பாடு போடுற இடத்துல கூட்டம் கூடி அடிதடியாகி இத்தனையும் காசு கொடுத்து. நீங்கள் கூட்டத்தை தவறுன்னு சொல்கிறீங்க. எனக்கு கூட்டம் தான் எனக்கு வேணும், எனக்கு முதலீடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அதை ஆர்கனைஸே பண்ணக்கூடாது. அதுக்கான கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆர்கனைஸே பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கரூர் சம்பவம், இந்த ஒரு ஸ்டாம்பீட் ட்ராஜடி அப்படிங்கிறது தமிழகத்தில் எல்லாரையும் வருத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு துயர சம்பவம். இதில் இவங்க அதை பண்ணாங்க, அவங்க இந்த தப்பு பண்ணாங்க, இந்த கட்சி பண்ணிச்சு, இல்லை அரசாங்கம் பண்ணிச்சுன்னு ஒவ்வொருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அதை வேற ஒரு கோணத்திலேருந்து நம்ம இதை அணுகலாம். அந்த என்ன பண்ணியிருக்கலாம், சம்மந்தப்பட்டவர்கள் சம்மந்தப்பட்ட இயக்கங்கள் என்ன செய்திருக்கலாம், அப்புறம் என்ன செய்யணும், மூவிங் ஃபார்வர்ட் என்ன அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் திரும்பவும் நிகழாமல் அதை தடுப்பதற்கு இல்லை என்னென்ன ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சோம். ஷான் நம்ம கூட இருக்கார். ஷான் வணக்கம். ஹலோ. ஸோ முதல்ல உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மக்கள் பற்றி ஒரு எழுதியிருந்தீங்க. மக்கள் இதெல்லாம் செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே இப்போ மக்கள் என்ன செஞ்சுருக்கலாம் இந்த கரூர் இதுலேயே, இல்லை அடுத்து என்ன செய்யணும்? இப்போ மக்கள் வந்துட்டு முக்கியமாக அவங்க செய்ய வேண்டியது, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே வந்து கூட்டம் கூடும் அப்படின்னு சந்தேகம் இருந்தால் ஒன்று அங்கே எவ்வளோ கூட்டம் கூடுன்னு ஒரு எஸ்டிமேஷன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அந்த கூட்டம் கூடுறதுக்கு வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண கூட்டங்கள்லாம் பாதுகாப்பாக நடந்திருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு இது பண்ணணும். ரெண்டாவதாக இந்த கூட்டம் கூடுறது மக்கள்லாம் ஒரே இடத்துல வர்றதுங்கிறது வந்து ரொம்ப பழைய ஒரு மெத்தட். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போய் பார்க்க போகணும் அப்படின்னா அதுக்கு டைம் டேபிள் போட்டு வரிசையாக அனுப்பக்கூடிய இதெல்லாம் இருக்குது. கோயில்களுக்கு போகும்போது இந்த டைமுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே புக் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து போகலாம். இப்போ இந்த திருப்பதியில் செக்ஷனாக வச்சு அனுப்புகிற மாதிரி அங்கே வந்து ரொம்ப காலங்காலமாக அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு தெரியும். முக்கியமாக அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட்டம் கூடுற இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிடணும். நீங்கள் வந்து அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன கெயின், நான் அங்கே போகிறதுனால ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன், இல்லை நான் அங்கே போகிறதுனால எனக்கு ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து என்னுடைய நட்பு வட்டாரத்தில் நான் இதை பெருமையாக பேசிக்கிறதுக்காக போகிறேன், இல்லை வந்து என்னுடைய தலைவனுக்காக போகிறேன், தலைவிக்காக போகிறேன், ஒரு நடிகரை பார்க்க போகிறேன், இதை பார்க்க போகிறேன், அதை பார்க்க போகிறேன்னு நீங்கள் போகிறது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா தலைவனோ அந்த நடிகரோ அவங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது. அவங்களுக்கு லட்சக்கணக்கில் இருக்காங்க, அதில் ஒரு 10 பேர் போகிறதுனால பெரிய இழப்பு கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒருத்தர் தான். இப்போ இந்த கூட்டம் கூடும் இடங்களை எல்லாமே ஆபத்தான இடங்களாக பார்க்கணும். நீங்கள் ஆபத்தான இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, ஆபத்தான இடத்துக்கு போகணும், ரிஸ்க் எடுத்து போகணுன்னா அதற்கான ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குல்ல. அங்கே வந்து நான் ஒரு பவுன்சராக வேலை பார்க்குறேன்னா நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போய் தான் ஆக வேண்டியிருக்கும். இல்லை அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு மைக் செட் வைக்கிறவர் அந்த மாதிரி அது வந்து வேறு. நான் சும்மா பார்க்க போகிறேன், இல்லை அதோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம், அமைப்பாளராக இருக்கலாம், இல்லை கட்சியில் வந்து மெயின் தொண்டராக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் அதிலிருந்து வளர்ந்து அடுத்ததாக ஒரு கரியருக்காக போகிறீங்க. அப்படி இல்லாமல் நான் சும்மா வேடிக்கை பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த அமைப்பு நடத்துகிறவங்களுக்கு வந்து கூட்டம் தேவை. அவங்க உங்களை வந்து ஒரு ஷோ பீஸ், நீங்கள் வந்து பாரு எவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டேன் பாரு, அது மூலமாக அவங்களுக்கு வேறு பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புள்ளிகளில் ஒரு தலையாக தெரியறதில்ல. அதற்காக உயிரை விடணுமா, சும்மா ஜாலியாக போய் தெரியறது பிரச்சனை இல்லை, அதற்காக உயிரை விடணுமான்னு நீங்கள் பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். போக வேண்டான்னு முதல்ல முடிவு பண்ணிடுங்க, அப்புறமா போகணுமாங்கிறக்கான காரணங்களை யோசித்து போகணும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு யார் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு கூட்டம் நடத்திய அனுபவம் இருக்குதா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் அசம்பாவம் இதெல்லாம் நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். இது எதுவுமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் கூப்பிட்டாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் வராரு, ஒரு நடிகை கடை திறக்க வராங்க, இல்லை வந்து ஒரு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது, இல்லை வந்து இதை விட்டுட்டா 12 வருஷத்துக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அதுதான். இதை விட்டுட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி எப்போ ஒரு விளம்பரம் வருதோ அங்கே பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கோயம்புத்தூரில்
சாப்பாடு போடுற இடத்துல கூட்டம் கூடி அடிதடியாகி இத்தனையும் காசு கொடுத்து அவங்க வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அவங்களால பண்ண முடியல. அங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சு. இப்படி பார்க்குறீங்க, ஃபுல்லாக தலைகளாக தெரியுதுன்னா அந்த இடம் வந்து ஒரு டிக்கிங் டைம் பாம் மாதிரி. அங்கே என்ன நடக்கும், தமால்னு ஒரு கம்பம் உழுகுது, இல்லை வந்து ஒரு சத்தம், ஐயோ தீ அப்படின்னு ஒருத்தர் கத்திட்டாருனாலே எல்லாம் ஒரு இடத்துல ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த அழுத்தங்கள், உடல்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் டன் கணக்கில் இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களை வந்து மூச்சு திணறடிச்சு சாகடிச்சிரும். இன்னொன்று, நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா மிதிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி டேஞ்சரஸ். ஆமாம். ஸோ இந்த கூட்டம் கூடும் இடங்களை தவிர்க்கணும். முதல்ல ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ, நீங்கள் சொன்னீங்க இப்போ கோயம்புத்தூரில் அந்த ஒரு உணவு திருவிழாவாக இருக்கட்டும், ஏஆர் அவனுடைய கச்சேரி இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த தாவேக்கா அவங்க அந்த மாநாடுன்னு சொல்ல முடியாது, ரோட் ஷோ, புஷ்பா, நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இது 4வது 5வது வீடியோவான்னு தெரியல எனக்கு, நம்ம போடுறது கும்பமேளா நிறையா இந்த மாதிரி இது ஹத்ரஸில் நம்ம ஒரு சாமியாரை பார்க்க போய் 100கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ அந்த அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அவர்களுக்கு இதில் என்ன பொறுப்பு இருக்கணும்? நாங்கள் கூட்டுறோம், எனக்கு வந்து நிறைய பேர் எவ்வளோ கூடுறாங்களோ அவ்வளோ என்னுடைய மரியாதை இல்லையா? நான் ஒரு தலைவன், அரசியல் தலைவனாக இருக்கும்போது எனக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ அதிகம் கூடுறாங்களோ அதை தான் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ சொல்கிறது இந்த விஷயத்தில் விஜய் லேட்டாக வந்தார் அப்படின்னா வந்து எல்லா தலைவர்களும் ஏறக்குறைய லேட்டாக தான் வராங்க. ஆக்சுவலாக அது அண்ணா காலத்துலேருந்தே வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் எழுதியிருந்தார், அண்ணா வருகிறார், அண்ணா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி வந்து. ஆக்சுவலாக அது கூட்டம் அதை வச்சு வந்து கூட்டத்தை தேத்தி கூட்டி அவர் கடைசியாக வந்து அவர் வந்து இறங்குவார். அது அப்போ அண்ணா காலத்துலேருந்து இருக்கிறது தான் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு அணுகுமுறை எல்லா தலைவர்களும். ஏன்னா எல்லாரும் கூட்டத்தை தான் விரும்புவாங்க. ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கும்போது கூட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக அவங்களுக்கு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்காங்க? இல்லை, நான் இதில் ஒரே கூட்டத்தை தவறுன்னு சொல்கிறீங்க. எனக்கு கூட்டம் தான் எனக்கு வேணும், எனக்கு முதலீடு அப்படின்னு. நான் கூட்டத்தை தவறுன்னு சொன்னது இண்டிவிஜுவலாக. நான் ஒரு தனி மனிதனாக நான் வந்து கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன். அன்லெஸ் எனக்கு வந்து அது ரொம்ப அவசியம் அப்படின்னாலொழிய கூட்டத்துக்குள்ளே போக மாட்டேன்னு நம்மளாக முடிவு பண்ணிக்கணும். நம்பர் 1. அந்த கட்சியாக எடுத்துக்கிட்டால் நான் ஒரே ஒரு விஷயத்தில் என்ன மாறுபடுறேன்னா, 1960-70களில் வந்து செய்தி பரவுற வேகம் ரொம்ப குறைவு. நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன தான் அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணாலும் கொஞ்சம் பேருக்கு தான் பரவி இருக்கும். இப்போ தலைவர் வரப்போகிறான்னு ஒரு பில்டப் பண்ணும்போது சரி கொஞ்சம் கூட்டம் கூடட்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அந்த தலைவர்கள்லாம் யாரும் தனி விமானத்தில் போய் ஒரு இடத்துல பேசிட்டு திரும்பி வரல. அவங்கெல்லாம் வந்து இங்கே சென்னையிலேருந்து கிளம்புனாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ரயிலில் போய் இறங்கி அந்த மாவட்டம் முழுக்க பேசிட்டு, ஆனால் அதுதான் ஒரே வழி. அப்போ சோஷியல் மீடியா கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி. நீங்கள் வந்து 10,000 நோட்டீஸ் அடிச்சிங்க, 10,000 பேர் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20,000 பேர் வருவான். அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸு அவங்களெலாம் சேர்த்து ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கீங்க. நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜ் எத்தனை பேர் போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி வாகனங்கள் அதிகம். அதுவே ஒரு சினிமா நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் மேலே ஆசைப்பட்டு கூட இல்லை, அவர் ஒரு தடவை நேரில் பார்த்துட்டேன்னா நானும் போய் என் நண்பர்கள்கிட்ட சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தமிழகம் முழுக்க இருக்காங்க. அத்தனை பேருமே அங்கே வந்து குவிஞ்சிட முடியும். அப்போது நீங்கள் அதை ஆன்டிசிபேட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அதை ஆர்கனைஸே பண்ணக்கூடாது. அதுக்கான கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆர்கனைஸே பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த க்ரௌடை நான் சரி 20,000 இருக்கலாம், 30,000 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா எப்படி லிமிட் பண்ணுறதுங்கிறத அந்த ஆர்கனைசேஷன்ஸ் யோசிக்கணும். நார்மலான கட்சி மீட்டிங் அப்படின்னா அந்த கட்சி தலைவரை பார்க்க வரக்கூடியவங்க அந்த கட்சி தொண்டர்களை தாண்டி யாரும் பெருசாக வரப்போகிறதில்ல. அதனால் அதனுடைய இது குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும். இதெல்லாம் வராது. இதுவே நீங்கள் வந்து ஒரு சினிமா ஸ்டாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத கூட்டம் வரும். அப்போ வந்து ஆன் இன்விடேஷன்னு போட்டு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து கூட்டம் கூட்டி காட்டுறேன், ஸ்ட்ரென்த்து காமிக்கிறேன் அப்படின்னு இறங்கும்போது இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் இருக்கும், இனிமேல் வந்து நிறையாவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நடந்துக்கணும். எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டிபேட்டபிள். நீங்கள் வந்து ஒய்டாக பப்ளிசைஸ் பண்ணிட்டீங்க, இவர் வந்து ரோட் ஷோ பண்ண போகிறாருன்னா சாலைக்குள்ளே ஒருத்தர் வரதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது. அப்போ இதை வந்து அவங்க பண்ணணுமா வேணாங்கிறமா அவங்களே தான் முடிவு பண்ணணும். ஸோ கூடவே இன்னொன்று வந்து இவங்க இதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான அவங்க சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணல, தண்ணி இல்லை. ஸோ சாப்பாட்டுக்கு அங்கே இருந்த ஒரே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கேன், அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். யாரும் இவங்க நிறைய பேர் எல்லோரும் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த உள்ளூரில் டெக்ஸ்டைல்ஸ் கூலி வேலை செய்கிறவங்க, அவர்களுக்கு எத்தனை பேருக்கு அவங்க ஒரு ஹோட்டலில் கொடுத்துட முடியும். சரி, ஸோ தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எந்த வகையும் இல்லை, ஷேட்ஸ் எதுவும் இல்லை, வெயில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த நிறுவன அந்த ஆர்கனைசேஷன்ஸோட பொறுப்பாக ஆகணும் இல்லையா?
நீங்கள் ஒரு மாரத்தான் தொடர்ந்து நீங்கள் இப்போ வருஷத்துக்கு 10 போயிட்டுருக்கீங்க. அதற்கு ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கான சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு மாரத்தான் ஆர்கனைஸ் பண்ணுறதா சும்மா நான் போய் பண்ண முடியாது. இல்லை, மாரத்தான் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்துட்டு இன்னுமே காம்ப்ளிகேட்டட். ஏன்னா உங்களுக்கு வந்து முதல்ல காவல்துறை அனுமதி வாங்கணும், அந்த மாநகராட்சி இல்லை நகராட்சியுடைய அனுமதிகள் வாங்கணும், சாலைகள்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஆர்கனைசர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆர்கனைசிங் டீமில் இருந்திருக்கீங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆம்புலன்ஸ் இத்தனை இருக்கணும், இவ்வளோ இடத்துல வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்கணும், நர்சஸ் இருக்கணும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணால்தான் அதை வந்து நடத்த முடியும். ஆனால் அது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட். இது இந்த தேதியில் நடக்க போதுன்னு ஒரு 6 மாதம் 9 மாதம் முன்னாடியே முடிவு செஞ்சு தொடர்ந்து பல கட்டங்களில் திட்டமிடப்பட்டு எத்தனை பேர் வராங்கிறது ஓரளவுக்கு துல்லியமாக தெரிஞ்சிடும் நமக்கு. 15,000 பேர் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா அந்த 15,000த்துக்கு 13,000 பேர் வருவாங்க. அவங்கள ட்ராப் பண்ண எத்தனை பேர் வருவாங்க, வாகனங்கள் வரும், இதெல்லாம் ஒரு குழு உட்காந்து எல்லாமே கவனிக்கும். எனக்கு தெரிஞ்சு கட்சி மாநாடுகளில் இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு டேட்டா இருக்கும், பண்ண முடியும். ஒரு தலைவர் வந்து நின்று பேசுறது அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வழக்கமாக நடக்கும் அப்படின்னா, ஒரு தலைவருடைய சுற்றுப்பயணம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இந்த வழியாக போகிறாரு, அப்படியே பேசிக்கிட்டே போவார். அப்போ நான் பக்கத்து ஊரில் இருக்கேன்னா, முன்னாடி ஊரில் தலைவர் பேசிகிட்டு இருக்காருன்னா நம்ம ஊருக்கு வரப்போகிறேன், நாங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. இதே நீங்கள் வந்து தலைவர் ஒரு இடத்துக்கு தான் வருவார், இங்கே பேசிட்டு திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்த குறிக்கிறீங்க இல்லையா, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அந்த மாவட்டம் முழுக்க இருந்து வந்து அந்த ஒரு சாலையில் குவிய போகிறாங்க. இந்த மொத்தமான ஒரு பிளானிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஏன் எல்லாருமே ரோட் ஷோ பண்ணுறாங்களே அப்படின்னா, இப்போ வந்து அந்த ரோட் ஷோ வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல பக்கத்துலேயே நடக்க போகுது அப்படின்னா இவ்வளோ கூட்டம் வராது. நாளைக்கு இங்கே தான் வருவார், நம்ம அவங்க போய் பார்க்க வேண்டியதில்லை. இந்த பிரச்சனையில் வந்து இதை விட்டால் அடுத்த மாவட்டத்துக்கு போயிடுவார், இல்லை வேற ஒரு இடத்துக்கு வருவார், அவர் அந்த சாலை வழியாக வரல. இந்த மாதிரியான ஒரு அவங்க அதை பிளான் பண்ணும்போதே இதெல்லாம் சிந்திச்சிருக்கணும். ஸோ இந்த தண்ணீர் ஏற்பாடுகளையும் கொஞ்சம் அதெல்லாம் கண்டிப்பாக. அது வந்து இப்போ இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, அது தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. யாரும் வந்து சிரமப்படக்கூடாது, அவங்களே தண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்களே வந்து பாதுகாப்பாக இது பண்ணாங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. அதை வந்து தொடர்ந்து அவங்க வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ இது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து இதை வந்து விரும்பலை. சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நான் வந்து இந்த ஒரு அமைப்பினருக்கு சொல்கிறது அதுதான். அந்த அமைப்பினர் வந்து வணிக ரீதியாக நடத்துகிறாங்க அப்படின்னா என்னுடைய பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, இதில் எதுவும் நடந்துருச்சுன்னா என்னுடைய பிராண்ட் வேல்யூ பாதிக்கப்படுங்கிறதுலையே அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை ஒரு கட்சியாக நீங்கள் நடத்துகிறீங்க, இப்போ இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு எதிராக வந்து சதி நடக்கும், ஏதோ பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் எவ்வளவு உஷாராக இருந்திருக்கணும், கவனமாக இருந்திருக்கணும். அப்போ என்னென்னா நீங்கள் உங்களுடைய தொண்டர்களை வச்சு நீங்கள் வந்து இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து பயிற்றுவிக்கணும். நீங்களே தண்ணி கொடுங்க, தண்ணீர் பந்தல் வைங்க. தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு தலைவர் வந்து இதெல்லாம் சொல்லணும், எல்லாம் கவனமாக இருங்க, வரிசையாக இருங்க. இதை வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தல ஒரு அவருடைய நிபுணத்துவம் வந்து ரொம்ப அதிகம். நேரில் போனவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், சத்தம் போடாதீங்கன்னா ஒரு பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து விஜயகாந்த் சொல்லிக்கிட்டே இருப்பார், அங்கே ஏறாத இறங்கு. அவர் பேசுகிறதுல பாதி வந்து இதுதான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது தான் இருக்கும். அந்த மாதிரி இவர் வந்து ரசிகர்களுக்காகவே ஒரு இது சொல்லலாம், நம்ம கூட்டத்தை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம வந்து அப்படி இல்லைன்னு காட்டணும் அப்படிங்கிறத இவர் சவாலாக வைக்கலாமே, ரசிகர்கள் முன்னாடி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் வந்து தாவேகா வந்து தவறி இருக்குது. தனக்கு பின்னாடி கூடக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒரு கட்சியாவோ ஒரு அமைப்பாவோ மாற்றுறது வந்து நம்ம ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெஷர்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஆமாம் ஆமாம். இல்லை நீங்கள் அவங்கள நேராக வந்து உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா என்ன தோணுனதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதை நீங்கள் ஏற்கனவே ஒரு 4-5 மீட்டிங்கில் பார்க்குறீங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதெல்லாம் கவனித்தேன், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத ஓப்பனாக இல்லைனாலும் அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு பேசலாம். மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இது வந்து நடந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ணுறதுனாவது அவங்க சிந்திக்கணும். ஸோ இப்போ அரசாங்கத்துக்கு இதில் கடைசியாக நம்ம அரசாங்கத்துக்கு வரும், இதில் என்ன பண்ணியிருக்க முடியும், இல்லை இனிமேல் நம்ம வந்து என்ன செய்யணும்? அவர் ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருக்காரு அதை பற்றி. ஆனால் நம்ம பார்வையில், ஏன்னா நம்ம இந்த கூட்ட மேலாண்மை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்கோம் நம்ம, அதனால் அந்த ஒரு பார்வையில் நம்ம இதை எப்படி பார்க்கலாம், என்ன சொல்லலாம்? இப்போ நான் பொதுமக்களுக்கு சொன்னதே தான் அரசாங்கம். கூட்டம் கூடுதுனாலே அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழல் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது, எந்த த்ரெஷோல்டை தாண்டுனா அது ஆபத்தான சூழல். நான் இதை வந்து எப்படி டெக்னிக்கலாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ,
எல்லாத்துக்கும் மொபைலில் வந்து அவங்க எமர்ஜென்சி அலர்ட் அனுப்புகிறாங்க. இப்போ அப்பப்போ டெஸ்ட் கூட பண்ணுவாங்க. மொபைல் டவர் வந்து இதுவாக இருந்தால் கூட அந்த அலர்ட் வந்துடும். இல்லை அது இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு அந்த பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கைட்லைன்ஸ் ஆன் க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக ஜூனில் தான் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா காவல் நிலையங்களுக்கும் அதை வந்து அமைச்சிருக்காங்க ஒரு சுற்றறிக்கையாக. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் அதை, ரயில்வேஸ் வந்து அந்த இதில் டெல்லியில் ஒரு இது பிப்ரவரியில் ஒரு ஸ்டாம்பீடு மாதிரி அது அந்த ஒரு ட்ரெயின் ஏறுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து இதெல்லாம் அவங்க அந்த கைட்லைன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 5% பர் ஸ்கொயர் மீட்டர், இதுதான் வந்து உங்களுடைய அந்த டென்சிட்டி லிமிட். அதுதான் அந்த லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் நீங்கள் எந்த ஏரியாவில் கேதர் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ பர் ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ இருக்காங்க, அது அந்த இதை தாண்ட போச்சுன்னா வந்து அது வந்து உங்களுக்கு இதில் போயிடுச்சு, டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படின்னு. இது வந்து காவல்துறைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது வந்து இதை வந்து அரசாங்கமோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களோ கூட இதை முன்னெடுக்கலாம். கண்டிப்பாக அரசாங்கம் முன்னெடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போது ஃப்ளட் அலர்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இதை தாண்டினா ஃப்ளட்டு வரும், ஃப்ளட்டு வர்றப்பவே கூட அந்த லெவல்ஸை வச்சு சொல்கிறது. இல்லை இதுக்கு வந்து கிளைமேட்டுக்கு நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, எர்த்குவேக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த டென்சிட்டி தாண்டி போகும்னாலே நம்ம வந்து அந்த அலர்ட்டை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அனுப்பிச்சலாம், இந்த ஏரியாவுக்கு வராதிங்க, இங்கே கூட்டம் அதிகம். அதே மாதிரியே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்டாம்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 60%, 70% அப்படிங்கும்போது எல்லாருக்கும் மொபைலில் ஒரு அலர்ட் கொடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நெருக்கடிகள் ஸ்டாம்பீடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், வாய்ப்பு இருந்தால் அமைதியாக கலைஞ்சு போயிருங்க. அப்போ போகிறவன் போயிடுவான். ஆமாம் ஆமாம். இதில் வந்து அந்த அவேர்னஸ் இல்லாமல் தான் நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், குழந்தைகளை கொண்டு வரவே கூடாது அப்படிங்கிறத இவங்க ஒரு சட்டமாக கொண்டு வந்துடணும். கூட்டங்களுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க. அப்போ நான் குழந்தை வச்சுருக்கிறவங்க வந்து நான் வரக்கூடாதா, அரசியல் இதில் பங்கேற்கக்கூடாதா அப்படிங்கிறது அடுத்த கட்டமான கேள்வி. ஆனால் அந்த குழந்தைகளை காப்பாற்றுற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் நான் தூக்கிட்டு போயிடுவேன், சினிமாவுக்கு போனாலும் தூக்கிட்டு போயிடுவேன், எங்கே வேணால் தூக்கிட்டு போவோங்கிறது வந்து அது சரியான ஒரு பேரண்டிங் கிடையாது. அதே தான் குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு. அதாவது பையன் ஆசைப்பட்டான்னு போய் அம்மா இறந்துருக்காங்க. அப்போது அந்த குழந்தைகளுக்கு முடிவு செய்யக்கூடிய திறமை கிடையாது. அவங்க அந்த மீட்டிங் போகணுன்னு விரும்பலாம், விரும்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து போகக்கூடாது. முக்கியமாக அப்படி போய் பெண்கள் குழந்தைகள் இறந்ததுக்கான பெரிய காரணம் வந்து அதுவாக தான் இருக்கும். அப்போது குழந்தைகள் எந்த வயது வரைக்கும் வரலாம்? எனக்கு தெரிஞ்ச குழந்தைகளே வரக்கூடாது. அரசியல் கட்சி மீட்டிங் அவங்க என்ன ஓட்டா போட போகிறாங்க, எதுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்போது இந்த மாதிரியான சட்டங்களை வந்து வகுத்து இதை எல்லாருமே பின்பற்றணும். இப்போ வந்து ஆளுங்கட்சி மீட்டிங்கில் இதெல்லாம் கவனிக்கல அப்படின்னு இல்லாமல் இதை வந்து ஒரு ஆணையமோ இதை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆணையமே அவங்க கொண்டு வரலாம். இந்திய அளவிலேயே நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ இருக்கு இல்லையா, அது இல்லை 2005க்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை, ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு இல்லை. இன்றைக்கி இருக்குது. ஆக்சுவலாக அந்த குஜராத் எர்த்குவேக் அப்புறம் அதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆணையம் கொண்டு வந்து அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்கணும். அது வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து இப்போ இருக்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே வெறும் கைட்லைன்ஸ், ப்ரோட்டோகால், வழிகாட்டுதல், அந்த SOP லெவலில் தான் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் லெவலில் தான் இருக்குது. ஒரு ஸ்டாச்சுட்டரியாக அதுக்கு ஒரு தட் இஸ் ஒன் இட் கெட்ஸ் த டீத், அதுக்கு ஒரு இது கொடுக்கும், ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வரும். இல்லை, இதில் வரக்கூடிய ஒரு சிக்கல் என்ன வரும் அப்படின்னா, இவங்க இதை கொண்டு வந்த உடனே வந்து மத அமைப்புகள் வந்து எங்களுக்கு கோயிலில் கூட்டம் வராமல் வந்து பண்ணுறீங்க, அரசியல் கட்சிகள் வந்து எங்களுடைய உரிமையை வந்து நசுக்கிறீங்க, அந்த மாதிரி எங்களுடைய ஜனநாயக உரிமை கூட்டம் கூடுவது அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் வரும். இது அனைத்து தரப்பினரையும் ஆலோசித்து தான் இதை வந்து அவங்க பண்ணணும். நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது ஆக்சுவலாக, பீஸ்ஃபுல் கேதரிங் இஸ் ஒன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் இது. அப்போ பீஸ்ஃபுல் கேதரிங் ஆஃப் ஹவு மெனி அப்படிங்கிறது நம்ம வந்து இன் அ ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு எல்லாருக்கும் நடுவில் 2 அடி கேப் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு பீஸ்ஃபுல் கேதரிங். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து இட்ஸ் அ டெத் ட்ராப். ஆமாம், அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். மக்களுக்கும் சரி, இல்லை அரசியல் கட்சிகளுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, கூட்டம் கூடிடுச்சுனாலே அது வந்து ஒரு ஆபத்தான சூழலாக கருதணும். அதை கொண்டாட்டமான சூழலாக கருதக்கூடிய நிலைமையை நம்ம தாண்டிட்டோம். இந்த எல்லாம் ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு மாநிலமும் பார்த்திங்கன்னா, உத்தராகண்டாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் ஏதாவது பெரிய சம்பவம். இந்த எல்லா மாநிலங்கள்லையுமே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோயில் திருவிழாவில் கூட்டத்தில் தான் வந்து இந்த ஸ்டாம்பீட்ஸ் டெத்ஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் அதற்கு இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் அவங்க தனியாக கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகா இந்த IPL சின்னசாமி ஸ்டேடியத்தில் IPL ட்ராஜடிக்கு அப்புறம் அவங்க இதே மாதிரி வந்து ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒரு சட்டமாகவே ஒன்று வந்து சட்டசபையில் டேபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இதுலேயும் இங்கே ஒரு அரசாங்கம் இதை கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் இப்போ வந்து அந்த
ஐபிஎல் சம்பவத்துக்கு காரணம் சில பிரபல கிரிக்கெட் வீரர்கள் போட்ட ட்வீட்டு அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த பிரபலங்கள் தங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலேயும் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். அதே மாதிரி ஆர்எஸ்விபி இந்த போட்டாங்க ட்வீட்டு, யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அதில் போய் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணால் ஒரு கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடை காட்டிட்டு யார் வேணால் உள்ளே வாங்க. இந்த டெக்னாலஜியும் அதாவது அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நடத்தக்கூடியதில் இதை ஒரு கம்பல்சரியாக போட்டுடணும். இத்தனை பேர் வராங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அவங்கள மட்டும் உள்ளே விடுங்க. மலை மேலே நீலகிரி மலையில் ஏறுறதுக்கோ இல்லை வந்து கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கோ வந்து நீங்கள் கியூஆர் கோடு காமிச்சிட்டு தான் போகணும். இதுலேருந்து பதிவு பண்ணி ஊட்டிக்கே நீங்கள் சம்மரில் ஊட்டிக்கே ஒரு பாஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் 20,000 கியூஆர் கோடு 20,000 கியூஆர் கோடு யார்கிட்ட இருக்கோ அவங்கள உள்ளே விடுங்க. ஆமாம், அதை தாண்டி உள்ளே விடாதீங்க. அந்த மாதிரியான சிஸ்டங்களையும் இந்த வழிகாட்டுதல் இல்லை வந்து சட்டங்கள் வரும்போது ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்து அதில் ஸ்டாச்சுட்டரியாக அதை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ நல்லது, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் வந்தது. இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு ட்ராஜடி இனிமேல் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆகாமல் மக்களும் பொறுப்பேற்றுக்கணும், அமைப்புகளும் பொறுப்பேற்றுக்கணும், அரசாங்கமும் பொறுப்பேற்றுக்கணும் சொல்லிட்டு நம்மளுடைய வேண்டுகோள் அந்த நிலைப்பாடு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஷான். தேங்க்யூ எவ்ரி ஒன்.